இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமாவுல வாய்ப்பு தேடி தினமும் சென்னையை நோக்கி படையெடுக்கிறவங்க ஏராளமானோர் இருக்காங்க. ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சிட்டா அதன் மூலமா அவங்களோட வாழ்க்கையே நல்ல நிலைமைக்கு போயிடும். ஆனா சிலர் வாய்ப்பு கிடைச்சும் அதை சரியா பயன்படுத்தாம கடைசியில திரும்பவும் பழைய நிலைக்கே வந்துடுவாங்க. இப்படி தனக்கு முதல் படமே சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சோ அடுத்தடுத்து கதை தேர்வுகளால தோல்வியை சந்திச்சு இன்னைக்கு பட வாய்ப்புகளே இல்லாம தவிக்கிற நடிகர் தான் அங்காடி தெரு பட நடிகர் மகேஷ். முதல் படமே அஞ்சலி ஜோடி, வசந்தபாலன் இயக்கம், ஜிவி பிரகாஷ்குமார் இசை, இப்படி எல்லாமே நல்ல முறையில இருந்தும் நடிகர் மகேஷ் அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்கல. 2010 ஆண்டுல வெளியான அங்காடி தெரு திரைப்படம் அப்போ சமூகத்திலையும் சினிமா துறையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. பெரிய பெரிய ஜவுளி கடைகள்ல வேலை பார்க்கிற தொழிலாளிகளோட மறுபக்கத்தை தோல் உரிச்சு காட்டியிருந்தது. கடை மேலாளரா இயக்குனர் வெங்கடேஷ் மிரட்டி இருப்பாரு. அஞ்சலியோட குடும்ப பாங்கான முகமும் வசந்தபாலனோட வசனங்களும் முத்துக்குமாரோட பாடல்களும் படத்தை வெற்றி பெற செஞ்சிருந்தது. இந்த படம் மூலமா தமிழ் சினிமால அடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் மகேஷுக்கு காத்திருந்தது தோல்வி மட்டும்தான். அங்காடி தெரு வெற்றியால அடுத்தடுத்து நிறைய இயக்குனர்கள் அவரை அணுகி இருந்தாங்க. இதனால எந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு குழம்பின நிலையில இருந்தாரு. மேலும் வலுவான கதைக்களத்தையும் அவர் தேர்வு செய்யல. முதல் படத்துல வசந்தபாலன் மகேஷுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்ததுனால கதை என்னன்னே தெரியாம இருந்தாரு. ஆனா அங்காடி தெரு வெற்றிய அவருக்கு தக்க வச்சுக்கொள்ள தெரியல. அந்த நேரத்துல ரிலீஸ் ஆன விஜய் சேதுபதி முதல்ல ஹீரோவா நடிச்ச சீனு ராமசாமியோட தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் முதல்ல மகேஷுக்கு வந்த வாய்ப்பே. அந்த வாய்ப்பை இழந்தவருக்கு அடுத்து வந்த படமான எங்கேயும் எப்பொழுதும் படத்துல ஷர்வன் கதாபாத்திரமும் இவருக்கு சொல்லப்பட்டது. இதையும் இழந்தாரு. அதுக்கப்புறம் அதர்வாவை ஆக்ஷன் ஹீரோவா மாட்டின ஈட்டி திரைப்படமும் முதல்ல அங்காடி தெரு மகேஷுக்கு வந்ததுதான். இப்படி பல சூப்பர் ஹிட் படங்களை இழந்திருக்காரு மகேஷ். இதனால மன உளைச்சலுக்கு ஆளானவரு குடி பழக்கத்திற்கும் அடிமையாகி இருக்காரு. அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பு தயாரிச்ச வேல்முருகன் போர்வெல்ஸ் திரைப்படம் படு தோல்வி அடைய சினிமாவிலிருந்தே ஓரம் கட்டப்பட்டாரு மகேஷ். தற்பொழுது திரும்பவும் நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.